பொன்னுதாயி முதல் பெண் நாதஸ்வர கலைஞர். எப்படிப்பட்ட சாதனையாளர்களையும் கலைஞர்களையும் காலப்போக்கில் மக்கள் மறந்து போவது என்பது இயற்கை. அப்படிப்பட்ட சாதனையாளர்கள் கலைஞர்கள் வரிசையில் முதல் பெண் நாதஸ்வர கலைஞரான மதுரை எம்.எஸ். பொன்னுத்தாயம் ஒருவர். அவர் 17ஆம் தேதி தனது 84வது வயதில் சிறுநீரக கோளாறு காரணமாக மதுரையில் தனது இல்லத்தில் காலமானார். பொன்னுத்தாயின் பாட்டி பாப்பம்மாள் அந்த காலத்தில் பிரபலமான மிருதங்க வித்வானாக இருந்திருக்கிறார். நடிகவேல் எம்.ஆர். ராதாவின் நாடக கம்பெனியில் அவர் தான் ஆஸ்தான மிருதங்க கலைஞர் ஆவார். பாட்டியின் இசை வாரிசாக வளர்ந்த பொன்னுத்தாய் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் ஆஸ்தான வித்வானாக இருந்த பி. நரேச பிள்ளையிடம் நாதஸ்வரம் கற்றார். பிற்காலத்தில் இசையமைப்பாளர் ஜி. ராமநாதன் உள்ளிட்ட 6 பேரிடம் தம் இசை அறிவை பட்டை தீட்டிக் கொண்டார். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் திருமணத்துக்கு நாதஸ்வரம் வாசித்தது பொன்னுதாயி அம்மா தான் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை சித்திரை திருவிழா தசாவதார நிகழ்ச்சியில் தனது 9வது வயதில் பொன்னுத்தாயி அரங்கேற்றம் நிகழ்த்தினார். அதன் பிறகு எத்தனையோ மேடைகள், எண்ண முடியாத பட்டங்கள் பெற்று உயர்ந்தார். இவர் தனது வாழ்நாளில் 23 தங்கப் பதக்கங்களை வாங்கியிருக்கிறார் என்பது யாரும் அறியாத உண்மையாகும். ஜனாதிபதி, பிரதமர், தமிழக முதலமைச்சர்கள் போன்ற பெருந்தலைவர்களால் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். மதுரை காந்தி மியூசியம் திறப்பு விழாவுக்கு பிரதமர் நேரு வருகை தந்தபோது இவரது கச்சேரிதான் நடைபெற்றது. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் பிரதமர் நேரு ஆகியோர் முன்னிலையிலும் இவர் நாதஸ்வரம் வாசித்திருக்கிறார். அப்போதெல்லாம் மதுரைக்கு சினிமா இசைக்கலைஞர்கள் யார் வந்தாலும் இவர் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிடுவது வழக்கம். பொன்னுத்தாயின் கணவர் சிதம்பரம் முதலியார் சுதந்திர போராட்ட தியாகி. காமராஜர், பக்தவச்சலம் ஆகியோருக்கு நெருக்கம். காங்கிரஸ் கட்சியின் ஜில்லா போர்டு தலைவராகவும் எம்.எல்.சி.யாகவும் இருந்தவர். மதுரை முனிசிபாலிட்டி சேர்மன், மீனாட்சி அம்மன் கோயில் அறங்காவலர் பதவிகளையும் அலங்கரித்தவன். பொன்னுத்தாய்க்கு பூர்வீக சொத்துக்கள் ஏராளமாக இருந்தும் அத்தனையும் போய் அவரது மகனும் 2 மகள்களும் இப்போது வாடகை வீட்டில் தான் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் நாதஸ்வர கலைஞர்கள் சங்க தலைவராக இருந்தப்ப மத்த கலைஞர்களுக்கு எல்லாம் வீட்டுமனை வாங்கி கொடுத்தவங்க தனக்கு வந்த மணியை வேண்டாம்னு திருப்பி கொடுத்துட்டாங்க. கடைசியா அரசாங்கம் கொடுத்த 1000 ரூபாய் பென்ஷனை தவிர எந்த சலுகையையும் அவங்க அனுபவிக்கலை என்று உணர்ச்சி வசப்படுகிறார் பொன்னுத்தாயின் மாமன் மகன் பரஞ்சோதி மணி. இப்பெண்மணி சிறந்த கலைஞர் மாத்திரமன்றி தன்னலமற்ற உன்னத பெண்.